Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் on. Subscribe my channel, support my channel, click the bell button. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நம்ம சகோதரர்களுக்காக ஃபிட்னஸ் டிப்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். நாம சொல்லி கொடுக்க போற ஃபிட்னஸ் டிப்ஸ் யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா பிகினர்ஸ்க்கு தான் பயன்படும். ஆல்ரெடி ஒர்க் அவுட் தெரிஞ்சவங்களுக்கு நாம என்ன ஒர்க் அவுட்டை சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை என்ன மாதிரி உடம்பு இருக்கணும், நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா என்ன மாதிரி உடம்பு வேணும் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். இது வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றதை விடையும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இப்படி இப்படிதான் பண்ணணும்னு சொல்றதை விடையும் இதை எப்படி எடுத்துக்கலாம் ஏங்குள்ளது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்றதை உங்களுக்கு சொல்றேன். இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் சொல்ற டயலாக் எப்பவுமே அப்படிதான். சரின்னா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. நான் பண்றது எனக்கு சரின்னு படும், இன்னொருத்தனுக்கும் சரின்னு படும். ஆனா அதே விஷயம் இன்னொருத்தனுக்கு தவறானதா படும். அவன் பண்ற ஒரு விஷயம் அவனுக்கு சரியானதா படும், அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு சரியானதா படும், இன்னொருத்தனுக்கு தவறானதா படும். அப்போ உனக்கு இது சரின்னு பட்டா நீ எடுத்துக்கோ, இல்ல உனக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே டன். இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் மெத்தடை உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ண போறேன். இனி கண்டினியூ ஷேர் பண்ண போறோம். கொஞ்ச நாட்களா ஃபிட்னஸ் டிப்ஸ் எதுவும் போடாம இருந்தோம், இனி மறுபடியும் போட போறோம். சகோதரர்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஷெடியூல் வந்து சொல்லித்தாரேன். ஓகே, ஜிம்முக்கு நம்ம வந்து நுழையிறோம் அப்படின்னா முதல்ல போன பிறகு நம்ம வந்து வார்ம் அப் பண்ணுவோம், புஷ்அப் புல்லப் பண்ணுவோம். எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குற முதல் ஒர்க் அவுட் புஷ்அப் புல்லப். இது வராம நீங்க எந்த மிஷினையும் தொடாத. நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இந்தந்த ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் ஏத்துனா புஷ்அப் வரும் புல்லப் வரும். நான் என்ன சொல்றேன், நீ புஷ்அப் புல்லப்பே அதுவே ஒரு ஒர்க் அவுட் தான். அதுவே உனக்கு வரலன்னா வரது வரைக்கும் ட்ரை பண்ணி வந்துடும். ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ற அதுலயே ட்ரை பண்ணு. இப்போ நீ ஜிம்முக்கு போன உடனே நான் சொல்லக்கூடிய ட்ரைனிங் மெத்தடு புஷ்அப் புல்லப். ஒரு 20 கவுண்ட் புஷ்அப், ஒரு 10 கவுண்ட் புல்லப்ஸ் நீ எடுக்கிறது வரைக்கும் அதையே ட்ரெயின் பண்ணு. போ, வார்ம் அப் பண்ணு, நல்ல வார்ம் அப் பண்ணு, மிஷின் எல்லாம் சும்மா பார்த்துக்கோ, போயிட்டு புஷ்அப் புல்லப் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணு. நீ மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்றதை விட அதிகமான கேலரிஸ் பேர்ன் ஆகிறதும் நல்ல ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுறதும் இந்த ரெண்டு விஷயத்துல. புஷ்அப் புல்லப் பண்ணாம உன்னுடைய சொந்த வெயிட்டை உன்னால தூக்க கழியாம நீ எந்த வெயிட்டை தூக்கி எந்த யூஸ். ரியல் ஃபிட்னஸ் அடையாதுக்கு பாருங்கடா கண்ணுங்களா, வெறும் மசிலை பில்ட் பண்ணி வச்சு ஒன்றும் யூஸ் இல்லை. ஓகே, நம்ம உருவாக்கி வச்சிருக்க மசில் வந்து பார்த்தா அழகா இருக்குன்னா வெறும் அழகோட மட்டும் நிறுத்தக்கூடாது, அதுல உண்மையான பலமும் சேர்ந்து இருக்கணும். ஓகே, அப்போ முதல்ல நான் கொடுக்கறது உங்களுக்கு புஷ்அப் புல்லப். இப்போ சிலருக்கு புஷ்அப் புல்லப்லாம் நான் பண்றேன், இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஷெட்யூல் கொடுங்க. நான் முதல் நாள் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, திங்கள் நான் கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் லேட்ஸ் விங்ஸ். ரெண்டாவது அடுத்த நாள் பைசப்ஸ். ஓகே, பைசப்ஸ். அடுத்த நாள் செஸ்ட், அடுத்த நாள் ட்ரைசப்ஸ், அடுத்த நாள் ஷோல்டர், அடுத்த நாள் லெக். லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு லெக் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இதுல ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் நம்ம சொல்லணும், அப்படித்தானா? ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னா கரெக்டா இருக்காது. சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா சண்டே நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன்னா மண்டே ஒரு ஒர்க் அவுட் போடுறேன், இந்த ஒர்க் அவுட் நீ போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த அப்படி டெய்லி ஒர்க் அவுட் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த வாரம் சண்டேல இருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட், இப்போ லேட்ஸ் ஒர்க் அவுட் சொல்லியிருக்கேன்னா பிகினர்ஸ்க்கான லேட்ஸ் ஒர்க் அவுட் நம்ம சண்டே கொடுக்க போறோம். அதை பார்த்துக்கோங்க. டன். அப்போ நம்ம ஒர்க் அவுட் ஷெடியூல் என்னன்னு கொடுத்தாச்சு. இனி ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்க போறோம். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்ல போறோம். எப்படி பிடிக்கும், நான் எப்போ போய் எதை மாத்துவேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்ல போறோம். அப்பப்போ நம்ம சகோதரர்கள் இப்போ சூர்யா வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான், ஃபுல் ஆஃப் நேச்சுரலா ஒரு மனுஷனை மெடல் அடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு உண்மையை சொன்ன போனா எக்ஸ்பெரிமெண்ட் தான். நல்லா வந்திருக்கிறான், நல்ல மசில் குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கஷ்டம், நேச்சுரலா கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்படணும். நார்மலா நம்ம என்ஹான்ஸ்டு பண்றவங்களை விட கொஞ்சம் அதிகமான கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த கஷ்டத்தை அவன் பட்டு ரெடி ஆகுறான். பார்க்கலாம் அவனுடைய ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். வினிஸ் ரெடி ஆகுறான், வினிஸ் ட்ரைனிங் காட்டுறேன். ஓகே, டன். அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணி நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, உடம்பு ஏத்துறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க நிறைய பேருக்கு மசில் பில்டப் பண்றது, நான் வந்து பல்கா இதெல்லாம் என்னன்னே புரியல. நிறைய பசங்க என்ன பண்றீங்க, போயிட்டு ஒர்க் அவுட்டை மட்டும் நல்லா பண்றீங்க. நேத்து கூட எனக்கு புதுசா ஜாயின் பண்ண ஒரு பையன், நான் எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவேன். நேத்து வந்த பையன் தான் நான் அப்சர்வ் பண்றேன். கண்டினியூவா ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கிறான். அந்த ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் கேட்கறான். ஆனா எந்த டிஃபரெண்ட்டும் தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு நான் நேத்து கொடுத்த விளக்கத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். உடம்பு எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டா, வெறும் ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு பில்டப் ஆயிருமா, நச்சு அப்படியே மசில்லாம் அப்படியே பெருசாயிருமான்னு கேட்டா இல்ல. சரி, அப்ப சாப்பாடு மட்டும் கொடுத்தா நல்லா பைசப்ஸ் அப்படி ஜம்முன்னு வந்துருமா அப்படின்னா இல்ல.
அப்போ சாப்பாடு கொடுத்தாலும் சூப்பரா வராதுன்றீங்க, ஒர்க் அவுட் கொடுத்தாலும் சூப்பரா வராதுன்றீங்க. அப்ப எப்படின்னு கேட்டா இந்த ரெண்டும் பிளஸ் பண்ணாதான் ரிசல்ட். இதை மட்டும் கொடுத்தாலும் ரிசல்ட் இல்லை, இதை மட்டும் கொடுத்தாலும் ரிசல்ட் இல்லை. இது சாதாரணமா புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, எப்படின்னா ஒரு பலூன் எடுத்துக்கிறோம், அந்த பலூனுக்குள்ள கொஞ்சம் காத்து நிரப்புறோம். இதுதான் நம்ம உணவு கொடுக்கறது மாதிரி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் அந்த பலூனை அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டா திருகி இந்த பக்கம் திருகி அப்படி முறுக்கி அப்படி ஜம்முன்னு என்னதாக்கிறோம், ஒரு அழகான பொம்மையா உருவாக்குறோம்ல, இவ்வளவுதான். இதுதான் நம்ம பண்றதும். இது வந்து சொல்றது கேட்கறதுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உணவு இப்போ வந்து கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் வந்து ஃபேட்டு, அப்புறம் வந்து புரோட்டீனு, இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். ஓகே, கொடுக்கும்போது அந்த பலூன்ல மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றோம், ஒர்க் அவுட் பண்றோம். ஒர்க் அவுட் பண்றது என்னது, ஒவ்வொரு பகுதியும் அப்படியே பலூன்ல நம்ம வந்து உருட்டி 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 பொம்மை செய்யறோம்ல, அது மாதிரி. அப்போ உள்ளேயும் கொடுக்கணும், ஒர்க் அவுட்டும் பண்ணணும். வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாலும் பலூன் இருக்குது, வெறும் அங்கங்கே திரும்பி காத்தே ஊதாம திருக்குனா பலூன் வருமா, அந்த பொம்மை வருமா, வராது. அதே நேரத்துல உள்ள காத்தை மட்டும் அடைக்கிறோம், வெளியில எதுவுமே பண்ணல, அது எப்படி இருக்கும், சட்டி பானை மாதிரி இருக்கும், ஊத்தாம்பட்டி மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நிறைய உணவு கொடுக்கணும். அவன் என்ன கொடுக்குறான், ஒரு நாளைக்கு 2 தோசை தான், ஒரு நேரம் 2 தோசை கொடுக்குறான், அப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்றான், நைட்டும் அதே 2 தோசையை சாப்பிட்டு அதோட முடிச்சிடறான். போதுமா, இவ்வளோண்டு கார்போஹைட்ரேட் நம்ம உடம்ப பல்க் ஆக்கணுமா, நம்ம உடம்புக்கு தேவையானது போதுமான்னு கேட்டா இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிடு, 6 நேரம் கொஞ்சம் கொஞ்சமா லோட் பண்ணு. இன்னும் 6 நேரம் அவ்வளவு தீனி திங்க சொல்லுவீங்களா, இல்ல, நிறைய தீனி இல்ல, நீ மதியம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றனா அதை பாதியாக்கு. அப்சர்வேஷனா ஃபாஸ்ட் ஆக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும், மொத்தமா கொடுத்தோம்னா மொத்தமா அப்சர்வ் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும், அதை பிரிச்சு கொடுக்கணும். அது போக உன்னுடைய உணவுகள்ல உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புரோட்டீன் கொடு. இவ்வளவு கொடுத்தா தான் வரும்னு இல்லை, எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீரும். இவ்வளவு சாப்பிட்டேன்னா அதுக்கேற்ப ரிசல்ட் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணு, ஒரு நாள் ஒரு 5 முட்டை தான் கொடுக்க முடியுமா, அந்த 5 முட்டையை பிரிச்சு கொடு. சிக்கன் ஒரு வாரத்துக்கு 2 நாள் கொடுக்க முடியாதா, கொடு. அதை கண்டினியூவா கொடு. எவ்வளவு காய்கறிகள் கொடுக்க முடியுமோ கொடு. ரைஸ் உன்ட கிடைக்கிற ரைஸை எத்தனை நேரம் பிரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியுமா கொடு. எல்லாத்தையும் கொடுத்து இங்கேயும் வந்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணு, அதுக்கேற்ப ஒரு மசில் ரெடி ஆகி அழகா வரும். ஆனா சாப்பிடாமலே இருந்துட்டு வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணேன்னா உன் உடம்பு தான் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ஒர்க் அவுட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம இருந்தாலும் உன் உடம்பு தான் டேமேஜ் ஆகும். சரி, ரெண்டையும் ஒரே அளவுல பார்த்து போயிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்கும். பிகினர்ஸுக்கு நான் சொல்ற விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்றேன். ஓகே ஓகே டன், பை பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.